கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது எவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிச்சு பார்த்தோம்னா, அக்காலத்திலும் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பு எழும்பிற்று அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்ல கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களுக்கு கர்த்தரை அறிவிக்காம போயிட்டாங்க அப்படிங்கறது அதுல அர்த்தம். ஆண்டவர் இதனாலதான் ஒரு கட்டளையை இதுக்கு முன்பாகவே மோசேயினால அவங்களுக்கு தெளிவா கொடுத்தாரு. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். அப்போ இதெல்லாம் கரெக்டா செய்திருந்தா இப்படி கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி உருவாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. இன்றைக்கு நாள்ல இதை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கர்த்தர் நமக்கு செய்த அற்புதமான காரியங்களையும் அதிசயங்களையும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தரே வல்லமையுள்ள தேவன், கர்த்தரே பெரியவர் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உண்மையுள்ள தேவனை நம்ம சொல்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா நமக்கு பின்பாக அவங்க ஒரு சந்ததி, அந்த சந்ததியின் மூலமாக அடுத்தடுத்த சந்ததிகள் உண்டாகும். அப்போ நம்மளோட முடிஞ்சு போறது கிடையாது, அடுத்த சந்ததியே ஆண்டவர் உருவாக்குறதுக்கு நமக்கு எல்லா இதையும் தந்திருக்காரு. அப்போ நம்ம இதை யோசிச்சு பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை கொடுக்கணும். நம்மளுடைய சந்ததி ஆண்டவரை அறிந்த ரொம்ப தெளிவான ஒரு சந்ததியா உருவாகணுமா, இல்ல ஆண்டவரை அறியாத ஒரு சந்ததியா இருக்கணுமா அப்படிங்கிறது நம்ம கையில இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த கட்டளையை நமக்கு தருகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு கட்டளையும் நமக்கு தரும்போது இது ஒரு பிரதான கட்டளையா இருக்கு. ஏன்னா அடுத்த சந்ததிக்கு நம்ம அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த வசனங்கள்ல நமக்கு விளங்குறது நமக்கு தெரியுது. சோ இந்த நாள் நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். அவங்கள கர்த்தருடைய வழியில நடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குதுங்கிறத உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமீன்.